நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 21 ஜனவரி 2024 தை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஏகாதேசி திதி, ரோஹிணி நட்சத்திரம், ராகுகாலம் 4:30 6 வரை சாயங்காலம். அதே மாதிரி யமகண்டம் மத்தியானம் 12 1 வரை. சந்திராஷ்டமம் துளாராசி. நீங்கள் அணிய வேண்டிய உடை பிங்க் அல்லது மெரூன் கலர். சாப்பிட வேண்டியது இட்லி அல்லது தயிர் சாதம். இப்பொழுது நாம் தினசரி ராசி பலன்களுக்குள் செல்வோம். மேசராசி. நல்ல தூக்கம், மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் லாபம், கவர்மெண்ட் தொடர்புடையவர்களுக்கு நல்ல தொழிலில் மேன்மை, குடும்பத்தில் சந்தோஷம், ஓரளவு நல்ல பலன்களே நடக்கக்கூடிய நாள் இது. அடுத்து ரிஷபராசி. முயற்சி, ஓவர் முயற்சினால் வெற்றிக்கனியை பறிப்பீர்கள். வெற்றி அடைப்பீர்கள். உடம்பில் வலி, சகோதரர்களுக்கு நல்ல யோகம், கவர்மெண்ட் எம்ப்ளாய் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி சிமெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில், ஃபெர்டிலைசர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். காய்ச்சல், தலைவலி போன்ற சிறு சிறு வியாதிகள் வந்து தொல்லை தரும். உடம்பை பார்த்து கொள்ளும். மிதுன ராசி. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை, நெஞ்செரிச்சல், வேண்டிய பணம் வந்து சேரும். அதில் பணத்தை பற்றிய பிரச்சனைகள் இல்லை. குழந்தைகளை கராத்தே, நீச்சல் போன்ற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் சேர்த்து விடுவது நடக்கும். மனைவியுடன் வாக்குவாதம். அடுத்து கடகராசி. ட்ரேடிங் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். சோம்பல்தனம், வெளிநாட்டுக்கு செல்லும் முயற்சிகள் வெற்றி பெறும். மனைவி, தாய் போன்ற பெண்களின் சப்போர்ட்டு கிடைக்கும். சாயங்காலம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வரவும். அடுத்து சிம்மராசி. வரவேண்டிய கடன் தொகை வரும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். வியாபாரிகளுக்கு நஷ்டத்துக்கு சென்று கொண்டிருந்த தொழில் லாபத்தை நோக்கி திரும்பும். விரோதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆனால் ஜெயிப்பதெனமோ நீங்கள் தான், கவலை வேண்டாம். அடுத்து கன்னியா ராசி. தூரதேச பிரயாணம் சாத்தியமாகும். அதனால் பணவரவு அதிகரிக்கும். குடும்ப ஃபங்க்ஷனில் விஐபியாக மதிக்கப்படுவீர்கள். ஸ்பெக்குலேஷனில் லாபம், முயற்சி திருவினையாக்கும். வரவேண்டிய பாக்கி நீண்ட போராட்டத்திற்கு பின்பு வந்து சேரும். அடுத்து துளாராசி. தொழிலில் மந்தநிலை, மனதில் உற்சாகமின்மை, முக்கியமான வேலைகளை கூட ஒத்து வைத்து விடுவீர்கள். வாழ்க்கை துணையின் மீது காரணமின்றி எரிச்சல் படுவீர்கள். எது எப்படியாயினும் கோவிலுக்கு சென்று வழிபெற மன நிம்மதி பிறக்கும். அடுத்து விருச்சிக ராசி. வாலிப வயதினருக்கு காதல் கைகூடும். அதனால் மிகவும் மகிழ்ச்சி. தந்தையாருக்கு பிடித்தமானவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். அதிக செலவு, அதிகம் பேசுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் உறவு நல்லபடி அமையும். பெரியவர்களை சந்திக்கும் பேர் கிடைக்கும். அதாவது ஆன்மீக தொழிலையோ அல்லது நமக்கு முன்னால் ஆசிரியர் அந்த மாதிரிப்பட்டவங்களையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தனுசு. கோல்டு, அதாவது தும்மல், சளி, உபத்திரவம் ஏற்படும். தகப்பனாருடன் உங்கள் பேச்சு சுமூகமாக சென்று கொண்டிருக்கும். குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள். அது எப்போது நடக்கிறதில்ல, உங்களுக்கு குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் உங்களுக்கு ரிலாக்ஸாக உணர்வீர்கள். பழைய சாப்பாட்டிலே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆமாம். மகர ராசி. எதை பார்த்தாலும் அழகாக தெரியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சிறு பிரயாணம், தொழில் மூலமாக ஏற்பட்ட டென்ஷன் குழந்தைகள் மூலமாக விலகும். அடுத்து கும்பராசி. கடன் வாங்கி ஆடம்பர பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வரவேண்டிய வரவு சற்று தாமதமாயினும் கரெக்டாக வந்து சேர்ந்துவிடும். டெக்ஸ்டைல்ஸு, ட்ராவல்ஸு, பேயிங் கெஸ்ட் நடத்துபவர்கள் போன்ற தொழிலை செல்பவர்கள் புதியாக ஆரம்பித்தால் கூட நல்லபடி நடக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளின் நினைவு மகிழ்ச்சியை தரும்.
அடுத்து மீனம், தூக்கத்தில் அழகிய கனவு, தொழிலில் இடமாற்றம், வேறு வேலைகளுக்கு அப்ளிகேஷன் போட நன்று, சுற்றத்தினரின் வருகை, சாயங்காலம் ஆஞ்சநேயரை வழிபட நன்று. இப்போது ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். சூரியன் எல்லா கிரகங்களையும் 9 கிரகங்களையும் நம்பர் 1 பிளானட் சூரியன் தான். சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அதனால் மிகப்பெரிய சக்தி உடைய கிரகம் சூரியன் தான். இப்பொழுது மன்னர்கள், அந்த காலத்திலும் சரி, மன்னர்கள் சூரியனோட அருளை பெற்றவர்களே. சூரியன் அம்சம் நல்லா இருந்தால் தான் அவங்க மன்னர்களாக ஜெயிக்க முடியும். இந்த மன்னர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சூரியன் அம்சம் இருக்கிறது மட்டுமில்ல, ஆடை, படை, அந்தஸ்து, கௌரவம் இது இருக்கிறதுனால என்னென்னா தான் என்ற அகம்பாகமும் வந்துவிடும். நம்ம நினைக்கிறதா எடுக்கிறதா சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது சிலர் நம்ம ரொம்ப நல்ல மன்னர்கள்னு நம்ம படிச்சிருந்தவங்க கூட அந்த மாதிரி சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் கெட்டு போனதை நம்ம நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம். இப்போ மகாபாரதத்தில் வரக்கூடிய தர்மர், அவர் நேர்மை தவறாதவர், நீதி தவறாதவர், அவர் வேதங்களெல்லாம் கற்றவர், நல்லவர், அவரை விட ஆளே இல்லைங்கிறது தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஃபேக்டாக அதுதான். அதே சமயத்தில் அவர் கௌரவர்களோட விருந்துக்கு போயிருப்பார். அங்கே சூதாட வேண்டிய, சொக்கட்டான் ஆட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது துரியோதனன் என்ன பண்ணுவார், எனக்கு பதிலாக சகுனி சொக்கட்டான் ஆடுவார்னு சொல்லுவார், பகடையாடுறது. இப்போது அந்த காலத்தில் பகடையாடுறதுல ரொம்ப வில்லன், ரொம்ப கெட்டிக்காரன், நிபுணன்னு சொன்னால் சகுனி. அவனை சாமானியமாக தோக்க முடியாது. அவனை தோக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர், சாமர்த்தியசாலி ஒரே ஒருத்தர் யாருன்னா கிருஷ்ணர். அப்போது தர்மர் என்ன பண்ணியிருக்கணும், துரியோதனோட ரெப்ரசன்டேட்டிவாக சகுனி உள்ள மாதிரி என்னோட ரெப்ரசன்டேட்டிவாக எனக்கு பதிலாக கிருஷ்ணர் விளையாடுவார்னு சொல்லியிருந்து அப்போது நடக்க கதையை வேறு. இவர் தான் என்ற அகம்பாதத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட விளையாடி தோற்று தீராத பழிச்சல், பொண்டாட்டியை வச்சு சூதாடினதை உட்பட வாங்கிக்கிடுவார். இதுதான் தியரி. அப்போது சூரியன் அம்சம் இருக்கிறவங்க யோசித்து முடிவெடுத்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ சூரியன் அம்சத்தில் உள்ள பெருமக்களே, நண்பர்களே, நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவெடுக்கும்போது உங்களோட வெல்விஷர் அவங்கக்கிட்ட கேட்டு ஆலோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காதங்க, அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சூரியன் தான் ஆன்மக்காரகன். ஸோ நீங்கள் அடிமனசில் நினைக்கிற முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த சக்தி பன்மடங்கு பெருகும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் சக்ஸஸாக நடக்கும். பட் நிதானம், பிறரை கலந்தாலோசித்து முடிவெடுங்கள். அவசரப்பட்டு அந்த ஈகோ இல்லாமல் நீங்கள் முடிவெடுங்க, ஜெயிப்பீங்க. நன்றி மக்களே. இப்பொழுது நான் சொன்ன அந்த கதைகளாக இருக்கட்டும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி உள்ளதாக இருக்கட்டும், கிரகங்களை பற்றிய சாராம்சமாயிட்டும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்களோட நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இப்படிக்கு உங்கள் அன்பன் பாலு. நாளை மீண்டும் சந்திப்போம் இன்னும் சில முக்கியமான விஷயங்களுடன். நன்றி.